விலை குறைஞ்சால் அது எப்போதும் நல்லதா? சில நேரங்களில் அது டிப்ளேஷனின் வார்னிங் ஆக இருக்கலாம். இன்ஃப்ளேஷனில் விலை உயரும், டிஃப்ளேஷனில் விலை தொடர்ந்து குறையும். குறைந்த விலை நமக்கு சந்தோஷம், ஆனால் ஒரு ஷூ ஃபேக்டரியில் டிமாண்ட் குறைந்தால் கதை மாறும். டிமாண்ட் குறைந்தால் விற்பனை குறையும். பிரைஸ் குறைத்தாலும் ப்ராஃபிட்ஸ் அழுத்தத்திற்கு வரும். ப்ராஃபிட்ஸ் குறைந்தால் சேலரி கட்ஸ் அல்லது ஜாப் லாசஸ் வரலாம். இன்கம் குறைந்தால் ஸ்பெண்டிங் குறையும். ஸ்பெண்டிங் குறைந்தால் டிமாண்ட் இன்னும் குறையும். இதுதான் டெப்ளேஷன் சைக்கிள். டிமாண்ட், பிரைசஸ், இன்கம், ஸ்பெண்டிங் எல்லாமே கீழே. சேலரி குறைந்தாலும் ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன், இஎம்ஐ உடனே குறையாது. அதனால் குடும்ப கேஷ் ஃப்ளோ பாதிக்கலாம். ப்ராப்பர்ட்டி டிமாண்ட் மற்றும் அசெட் வேல்யூஸ் குறையக்கூடும். இது ஒரு இல்ஸ்ட்ரேஷன். கிரேட் டிப்ரெஷன் காலத்தில் எகனாமிக் கான்ட்ராக்ஷன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஜப்பானிலும் நீண்ட லோ இன்ஃப்ளேஷன் சில நேரங்களில் டெஃப்ளேஷன் வளர்ச்சியை பாதித்தது. எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் செய்வதை விட ஃபைனான்ஷியல் ஃபவுண்டேஷனை வலுப்படுத்துவோம். முதல் லேயர் எமர்ஜென்சி ஃபண்ட். உங்கள் தேவைகள் மற்றும் குடும்ப பொறுப்புகளுக்கு ஏற்ற கேஷ் பஃபர் உருவாக்குங்கள். அடுத்தது அசெட் அலோகேஷன். ஈக்விட்டி, டெப்ட், கோல்ட், கேஷ் அல்லது எமர்ஜென்சி ஃபண்ட் என்று பக்ட்ஸாக பாருங்கள். அலோகேஷன் உங்கள் கோல்ஸ், டைம் ஹாரிசான், ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்தது. டெட் மேனேஜ்மெண்ட்டில் டிசிப்ளின் வேண்டும். இன்கம் குறைந்தாலும் சமாளிக்கக்கூடிய இஎம்ஐ பிளான் வைத்திருங்கள். மார்க்கெட் வாலட்டிலாக இருந்தாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை உங்கள் கோல்ஸ் அடிப்படையில் திட்டமிடுங்கள். ரிட்டர்ன்ஸ் கேரண்டி அல்ல. எதிர்காலத்தை கணிக்க முடியாது, ஆனால் நமது நிதி திட்டத்தை தயார் செய்து வைத்திருக்க முடியும். இது பொதுவான நிதி விழிப்புணர்வு தகவல் மட்டுமே. முதலீட்டு முடிவுகளை உங்கள் இலக்குகள், கால அளவு மற்றும் ரிஸ்க் ப்ரொஃபைல் அடிப்படையில் எடுக்கவும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் are subject to market risks. Read all scheme-related documents carefully before investing.